அஸ்ஸலாமு அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது வந்து 4வது வகுப்பு. இந்த வகுப்பில் வந்து குர்ஆன் நுழையிறதுக்கு முன்னாடி இருக்க வேண்டிய தகுதிகளை பற்றி நம்ம இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே போன வகுப்பில் சொன்ன மாதிரி குர்ஆன் பற்றி ஒரு வசனம் வருது, மலைகளை சம்மந்தப்பட்ட வசனம். 53வது அத்தியாயத்தில் 21வது வசனம். அந்த வசனத்தை பார்த்திங்கன்னா, குர்ஆனை வந்து மலைகளில் இறக்கியிருந்தால் அந்த மலைகளே வந்து வெடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன என்பதை வந்து விரிவாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அது வெளியில் வந்து மேல்போக்காக அப்படி தெரியுது அந்த வசனம். ஆனால் அதில் வந்து உள்ள அர்த்தங்கள் வந்து பெரிய அளவில் உள்ளே இருக்கிற ஒரு அர்த்தங்கள் இருக்குது. அதை பற்றி விரிவாகவே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இதில் இந்த குர்ஆன் வந்து நமக்கு வந்து வழிகாட்டுது. எப்படி வழிகாட்டுது அப்படின்னா, நல்ல விஷயங்களை சொல்லி வழிகாட்டுது. அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து இந்த குர்ஆனுடைய தகுதிகளை பற்றி இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த வழிகளில் வந்து நம்ம பயணிக்க முடியும். அதுக்கான தயாரான நிலை வந்து நமக்கு தயாரிப்பு நிலையை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மலைகள் பற்றி சொல்லியிருந்தோம்ல, மலை வந்து எப்படின்னா ரொம்பவுமே உறுதி வாய்ந்த ஒரு மலைன்றது வந்து அதோட கேரக்டரே வந்து மிகவும் உறுதி வாய்ந்தது. அது வந்து எந்த நிலையிலும் மாறாதது. எவ்வளோ ஒரு இடர்பாடுகள் வந்தாலும், இல்லை எவ்வளோ பெரிய ஒரு உலகத்தை அச்சுறுத்தும் இது வந்தாலுமே அது உறுதியாகவே நிற்கக்கூடியது. அந்த வகையில் தான் சொல்லியிருப்பாங்க. இதில் என்னென்னா, மனிதர்களையும் ஜின்களையும் தவிர உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கான்னா, அல்லாஹ் சொல்கிறத கேட்குற மாதிரி படைச்சிருக்கான். இப்போ வந்து இந்த மலை வந்து உறுதியோடு இருக்குது. இப்போது அது வந்து வெடிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு விரும்பி அது வெடிச்சிருது. ஏன் அப்படி இந்த இடத்துல அப்படி சொல்லப்படுதுன்னா, எல்லா மனித ஜின்களை தவிர மற்ற எல்லாவற்றுக்குமே அல்லாஹ் வந்து கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அல்லாஹ் வந்து கட்டுப்பட்டு தான் இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து வருகிறது. அந்த மாதிரி இருக்கிற உறுதியான என்னதான் உறுதியாக இருந்தாலும் அதுவே வந்து நொறுங்கி போகிற அளவுக்கான ஒரு அடாப்டபிலிட்டிக்கு வருது. அது வந்து ரொம்ப உறுதியானது. 500 1000 வருடத்துலலாம் நிலை பெற்று இருந்தது தான். அது இப்படி ஒரு வசனம் வருது. அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு விரும்பி அது வந்து தன்னை மாற்றிக்கொள்கிறது. அதுக்கான தயார் நிலையில் இருக்கிறது. அது நொறுங்கிருச்சு அப்படின்னா அந்த மண் துகள்கள்லாம் பார்த்திங்கன்னா அதை வச்சு என்ன வேணால் பண்ணிக்கலாம். விருப்பப்பட்டு வீடை கட்டிக்கலாம், மாளிகையை கட்டிக்கலாம், பள்ளிவாசலை கட்டலாம். எல்லாத்தையும் நம்ம வந்து அதை வச்சு நம்ம இந்த மண்ணை வச்சு மாற்றிக்கலாம். எந்த வடிவத்தில் ஏனோ எளிதிலையும் மாற்றிக்கொள்ளலாம். அதனோட பொருளே வந்து அதுதான். நான் எல்லாவற்றுக்கும் தயாராகிட்டேன் அப்படின்னு அந்த மலையே வந்து தன் நிலையிலிருந்து மாறி, நான் வந்து இவ்வளோ வருஷமாக இருந்தேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இல்லாமல் அது எப்படி வேணால் மாறிக்கொள்கிறது. அதான், நான் முழுவதும் என்னை வந்து ஒப்படைக்கிறேன், நான் வந்து ஒன்றுமே இல்லை, நான் மலையாக தான் இருந்தேன், நான் இப்போ ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து மனிதனுக்குமே பொருந்தும். எந்த மனிதனும் இருந்தாலும் அவனுக்கு ஒரு பின்னணி இருக்குது, ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு பற்றி நம்ம வரலாறோடு குர்ஆனை அணுகினோன்னா நமக்கு வந்து இது வழிகாட்டாது. வரலாறு அதெல்லாம் மறந்துட்டு ஓப்பன் மைண்டடாக வந்து நம்ம வந்தால் தான் இது வந்து நமக்கு வழிகாட்டும்.
உள்ளவர்களுக்கு வந்து இந்த இந்த நிலையில் உள்ளவர்களுக்கு வந்து சிறப்பான ஒரு வழிகாட்டுதல் வந்து தரும். நான் வந்து இதுதான் மனிதர்கள் எப்படின்னா, நான் வந்து இவ்வளோ பெரிய ஆள், நான் வந்து நாட்டையே ஆள்றேன், நான் பெரிய ஜனாதிபதி, நான் வச்சது தான் சட்டம், எனக்கு கீழே இத்தனை பேர் வேலை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவோடு வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த குரான் வந்து வழிகாட்டாது. நான் என்ன வேணால் இருந்துட்டு போகிறேன், என்னை வந்து நீ டிசைன் பண்ணு அப்படின்னு குரானிடமே ஒப்படைத்து அல்லாஹ்விடமே ஒப்படைத்து விட்டோம் அப்படின்னா, நமக்கு அது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து வழிகாட்டும். கடந்த காலத்தையே அழிச்சிட்டு வருதுங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா முன்னோர்கள்லேருந்து எல்லாத்தோட இன்ஃப்ளூயன்ஸுமே நம்ம இருக்கும். நம்ம அதுதான் உண்மைன்னு நம்பிட்டுருக்கோம். அந்த நிலையிலேருந்து ஆக்சுவலான உண்மையான இதுக்கு வந்து நம்ம வர்றதுங்கிறது வந்து சாதாரண இது இல்லை. அந்த மாதிரி ஒரு உறுதியான ஒரு தன்மையோடு இருந்துட்டு, மலை போன்று வந்து நம்ம மலையே இப்படி இதாகும்போது நம்ம வந்து அதே அந்த நிலையிலேருந்து பழைய நிலையிலேருந்து வந்துடுறோம். எப்படி புரிந்து கொள்ளணும், அதற்கான முதல் தகுதி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அறிவு இல்லை. குரானை அறிவதற்கு, குரானுடைய வழிகாட்டுதலை பெறுவதற்கு அறிவு தான் முதல் படி அப்படின்னு இல்லை. முதல் படி வந்து தாழ்வு தான். நீ பணியணும், நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து நீ நம்பணும். நான் சொல்கிற வழி சரி கிடையாது, குரானுக்கு தான் அறிவு அதிகம், என்னை விட அதிகம் அறிவு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து நம்பணும். எவ்வளோ இறங்க சொன்னாலும் வந்து முன்னாடி நின்றுவிட்டு பாதம் பண்ணி சரியா தப்பா, இது எப்படி ஏற்புடையது, இந்த நடைமுறையில் சாத்தியமா, இதை பின்பற்றினால் இது ஏதாவது ஆகுமா அப்படின்லாம் வந்து நம்ம எதிர்த்து நின்றுக்கிட்டெல்லாம் நம்ம வந்து குரானை வந்து அணுகக்கூடாது. எதிர்த்து நின்னால் நமக்கு வந்து எதுவும் புரியாது. நான் படித்தவன் அப்படின்னு நினைத்து குரானை அணுகினாலும் வந்து ஒரு இன்ச்சு கூட நகராது. எனக்கு வந்து ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். சாதாரண விஷயங்களில் கூட வந்து யாராவது நான் படிச்சுட்டேன் என்ன நிலைமைக்கு வந்தாலும் அவர்களுடைய வளர்ச்சி வந்து அங்கேயே நின்றோம். நான் இப்படி தான் நான் இது படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு மேலே அதுக்கான உண்டான வளர்ச்சி இல்லை. அப்படி வந்து எல்லோரும் வந்து அவங்கவுங்க எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னால் எல்லாம் அறிஞ்சவன் அப்படின்னு நினச்சாங்கன்னா அறியாதவற்றை நிறையா இருக்கும். சரிங்களா? அதுக்கு மேலே அவங்களுக்கான ஒரு முன்னேற்றமே இருக்காது. இது பொதுவாக உள்ள இதுவே. இப்போது அதனால் இந்த விஷயத்துலையும் குரானை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலே எல்லா உண்மையும் தெரிஞ்சது எல்லாமே வந்து அதில் இருக்கிறது, நமக்கு மேல் உள்ளது தான் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட மனத்தாழ்வோடு தான் நம்ம வந்து அதை அப்ரோச் பண்ணணும். நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு இனிமேல் தனி சிந்தனை கிடையாது, நான் விரும்பியது மாதிரி செய்ய முடியாது, உலகம் விரும்பிய மாதிரி நான் நடந்துக்க முடியாது, அது என்ன சொல்லுதோ அதில் தான் நான் வந்து போகணும். அதுதான் இந்த உணர்வு தான் நமக்கு உள்ளே போகணும். அதே மாதிரி நேதெருதாக நின்றுக்கிட்டு நம்ம வந்து நம்ம இதை அப்ரோச் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு வசனம் இருந்தது, அந்த நம்ம செவியை போட்டேன் நம்ம அப்படிங்கிற மாதிரி. அது என்னென்னா நம்ம காதை வந்து குரான்கிட்ட விட்டுறணும். அதாவது நம்மள்கிட்ட இருந்ததுன்னா அந்த காது கண்ட்ரோல், நம்ம இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றும் அப்படி இப்படின்னு மாற்று கருத்துக்களோடு அப்படியே அப்ரோச் பண்ணுவோம். அப்படியே காதை போட்டேன்னா அங்கே கொடுத்துட்டேன்னு அர்த்தம் குரானிடம். ஸோ அது என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு உள்வாங்கிட்டு நம்ம அப்படியே அதுக்குள்ளே ஃபுல் ஈடுபாடோடு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் இரண்டாவது தகுதி நுழையிறதுக்கு அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தோம்னா, முக்கியமான ஒரு கேரக்டர், எந்த ஒரு முடிவுமே இருக்கக்கூடாது. நம்ம இப்போ நிறையா பேர்கிட்ட அப்படி தானே இருக்கோம், இவங்க இப்படி அவங்க இப்படி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க இந்த ரிலேட்டிவ் இப்படி, இந்த உறவு இப்படி, இவங்க இப்படி அப்படின்னு நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம், முடிவு நிறையா வச்சுருக்கோம். அந்த மாதிரி வந்து நம்ம இந்த முடிவை வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம வராது. நம்ம வந்து ஒரு ஆதாரங்கள் வந்து இருக்கும், தேவைக்கேற்ற ஆதாரங்கள் வந்து இருக்கும். ஆனால் இது இப்படி தான் அப்படி தான் வந்து நம்ம முன்முடிவோடு வரக்கூடாது. எப்படின்னா ஒரு டம்ளர் இருக்குது, அந்த டம்ளர் வந்து எம்டியாக இருந்தால் தான் அதுக்குள்ளே
மேற்கொண்டு நம்ம வந்து தண்ணியை வந்து ஃபில் பண்ணணும். அது ஏற்கனவே ஒரு தண்ணியெல்லாம் அதில் ஃபில் பண்ணியிருந்தால் அதுக்கு மேலே ஊற்ற ஊற்ற வெளியில் தான் கொட்டுமே தவிர உள்ளுக்குள்ளே வந்து இதாகுது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, பெண்களை பற்றி இப்படி தான் சொல்லியிருக்கு, அப்படி தான் சொல்லியிருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு நம்ம அப்ரோச் பண்ணால் அதுக்குள்ளே உள்வாங்கவே முடியாது. அப்படி ஹுரானாக தெரியணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற முன்முடிவு எதனும் இருந்தால் அது வந்து கூடவே கூடாது. இப்போ ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு என்ன ஒரு யூதர்கள் வந்து என்னதான் அவரை கிண்டல் பண்ணுறதும் அவர் பேச்சுக்களை இது பண்ணுறதும் அப்படின்னு இருந்தாலும், வெறுப்பேற்றுற மாதிரி இருந்தாலும், ஒரு கட்டத்தில் சத்தியமாக காபா மீது சத்தியமாக அப்படின்னு அங்கே ஒரு வழக்கம் இருக்குது. சத்தியம் செய்வது என்பது வழக்கம் இருந்தது. அது எந்த ஒரு முடிவுமே தெரியாமல் நம்ம அப்படி சத்தியம் செய்யக்கூடாது அப்படின்னு அம்மா மேல் சத்தியம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது அல்லவா, இறைவன் ஒருத்தவனுக்கு தானே என்ன உண்மைங்கிறது தெரியும். அதனால் அந்த மாதிரி சொன்னது வந்து இது ஷிர்க்கு மாதிரி இருக்குது அப்படின்னு யூதர்கள் சொன்னாங்க. அதை பின்பற்றிக்கிட்டு எந்த ஒரு முன்முடிவும் எடுக்கலை. இவங்க சொல்கிறாங்களே, இவங்க சரியாக இது தப்பா அப்படின்லாம் இல்லை. அப்படின்னு இல்லாததுனால தான் நிறையா விஷயங்களை வந்து ஆழ்ந்து நம்ம போக முடிஞ்சது, சொல்லாதனால போக முடியாது. நம்ம வந்து ஏதாவது பெறணும் அப்படின்னா குரான்ட்டு வந்து நம்ம வந்து எந்த ஒரு முன்முடிவும் வச்சுக்கூடாது. அப்போ தான் நம்ம அதை பெற முடியும். அதுக்கு அடுத்து வந்து 3வது விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதை செயல்படுத்த வந்து முன்னாடி சொல்லியிருக்கோம். குரான் வந்து முன் பணிவது, அது என்ன சொல்லுதோ அப்படியே கேட்டு நம்ம வந்து நமக்கு ப்ரீடிஃபைன்டாக இப்படி தான் நம்ம அப்படின்னு சொல்லாமல் அது என்ன வழியில் நம்மளை கொண்டு போகுதோ அந்த வழியில் போகணும். 2வது வந்து எந்த ஒரு முன்முனிவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம். அடுத்து 3வது மிக மிக முக்கியமானது, குரானை வந்து செயல்படுத்துவது. அந்த மனநிலையை பற்றி தான் இங்கே பேசணும். குரான் என்ன சொன்னாலும் நம்ம வந்து அதை கட்டுப்பட்டு செஞ்சுருவோம், அதுக்கு முன்னாடி பணிவோம், அது என்ன எதிர்பார்க்குதோ அதை வந்து நம்ம செய்வோம் அப்படிங்கிற வந்து கவனித்து அந்த அந்த பாடத்தை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த வகுப்பிலே வந்து இப்படி பேசணும், யூடியூப்பில் பேசணும் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிப்போம் இல்லையா? அது பொறுத்து அந்த மாதிரி செயல்படுத்தும் போது மட்டும்தான், அந்த ஆக்ஷன் இருக்கும்போது மட்டும்தான் ஒரு சீரியஸான ஒரு முயற்சி எடுப்போம். அதனால் நம்ம வந்து இப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். செயல்பட வேண்டும் என்ற மனநிலை வந்து குரானை படிக்கும்போது அதை ஏற்படுத்தும். ஏன்னா செயல்படுத்தினோன்னா அதோட தாக்கமே வேறு. எந்த ஒரு விஷயமும் வந்து நம்ம நடைமுறைப்படுத்தும் மனநிலையை வைத்திருக்க வேண்டும். முன்னாடி சொன்ன மாதிரி தான் கடலோரத்தில் இருந்து தூண்டில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் மீனை பிடிக்கிறோம், ஆழ்ந்து போய் முத்துக்களை எடுக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. இது சம்மந்தமாகவே வந்து குரானுடைய அத்தியாயத்தில் 39வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் எப்படிப்பட்ட அடியார்கள் வந்து என்னுடைய அடியாருக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள்னு வசனம் இருக்குது. அது எப்படிப்பட்ட அடியார்கள் அப்படின்னா, அவர்கள் சொற்களை செவியேற்று அதில் ஆழமானதை சிறந்ததை பின்பற்றுவார்கள். இவர்கள்தான் அல்லாஹ்வின் நேர்வழி கொடுக்கப்பட்டவர்கள், இவர்கள்தான் உண்மையான அறிவுடையவர்கள் அப்படின்னு வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கப்பட்டிருக்கு. இந்த வசனத்தில் வந்து என்னதான் நம்ம வந்து பெரிய ஆலிம்களாக இருந்தாலும் அதில் எத்தனை பேர் அதை வந்து கடைப்பிடிக்கிறாங்கிறது தான் முக்கியம். நடைமுறையே இல்லாத வெற்று அறிவு வந்து அறிவல்ல. எந்த ஒரு இதுக்குமே வந்து நடைமுறையோடு நம்ம பின்பற்றினா தான் அது அறிவு. அது குரானே வந்து சொல்லுகிறது. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம 3 விஷயங்களை பார்த்தோம். ஒன்று கேட்டிங்கன்னா, குரானுக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லை, குரான் என்ன சொல்லுதோ அதை நான் வந்து செய்வேன். 2வது வந்து எந்த ஒரு முன்முடிவுமே இல்லாமல் குரானுக்குள்ளே நான் நுழையணும், அதுதான் குரானை கற்றுக்கொள்ளும். அப்படி தான் வந்து
குரானை வந்து கற்றுக்கொள்ள முடியும். 3வது வந்து குரானை செயல்படுத்துறது வந்து உணர்வோடு வந்து நம்ம உளமாற நம்ம வந்து செயல்படுத்தணும். அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்படிப்பட்டவங்க தான் வந்து சிறந்தவர்கள் குரானே சொல்லுது. அதனால் இந்த பண்புகளோடு நம்ம வந்து குரானை அப்ரோச் பண்ணுவோம். இது இல்லாமல் வேறு பண்புகளும் இருக்குது. அதை அடுத்த வகுப்பில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.